அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சோ இன்னைக்குரிய கிளாஸ்ல இன்னைக்குரிய ஃபைனல் ப்ராஜெக்டுக்குரிய செஷன்ல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் யூனிட் 11ல வரக்கூடிய அதாவது ரேடியேஷன்ல வரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அதே போல ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதி தான் வந்து என்னன்னு சொன்னால் எக்ஸ்ரேஸ். சரியா? எக்ஸ்ரேஸ் அதாவது எக்ஸ் கதிர்கள். சோ இந்த எக்ஸ் கதிர்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதே போல இந்த எக்ஸ் கதிர்களை இப்ப எப்படி உருவாக்குதாங்க, இந்த எக்ஸ் கதிரின் இயல்புகள் எப்படி இருக்கும், இந்த எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் என்ன, இந்த டோட்டல் விஷயத்தையும் என்ன செய்யப்படும் சொன்னால் இன்றைக்குரிய ஃபைனல் ப்ராஜெக்ட் செஷன்ல பார்க்க போறோம். சோ ஃபைனல் ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னத சிம்பிளாக ஒரு 1 or 3 மினிட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுறேன் பாருங்க. சோ ஸ்கிரீன்ல டீடைல்ஸ் இருக்கும் பாருங்க. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள. சரி, நிப்பாட்டி பார்த்துக்கொள்ள தேவைன்னு சொன்னால் ஓகே நான் கேன்சல். சோ ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து யாருக்குன்னு சொல்லி சொன்னால் 2024 வச்சு, அதாவது 2024 எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு, அல்லது இதுக்கு முன்னால் எக்ஸாம் செஞ்சுட்டு இப்ப 2024 எழுதக்கூடிய ரிப்பீட்டர்ஸ், இல்லாட்டி இது வரைக்கும் எக்ஸாம் செய்யாம விட்ரோ பண்ணிட்டு இப்ப 2024 எழுதக்கூடியவங்களுக்கு சோ இந்த ப்ராஜெக்ட். சரியா? இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னோம், யூனிட் 1ல இருந்து யூனிட் 11 வரைக்கும் மெஷர்மெண்ட்ல இருந்து ரேடியேஷன் வரைக்கும் உள்ள ஃபுல் தியரியை டீப் ரிவிஷன் பண்ண போறோம். டீப் ரிவிஷன் மீனிங் என்னன்னு சொல்றேன். இது வரைக்கும் நீங்க இது சரி தியரி படிக்கலன்னு சொன்னா கூட அது கிளியர் ஆகும். இப்ப நான் எக்ஸ்ட்ரா விளங்கப்படுத்துவேன், நீங்க அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல இந்த டீப் ரிவிஷன் வந்து எஸ்ஐயையும் எம்சிக்யூவையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேஸ் பண்ணதாக இருக்கும். உங்களோட ஃபைனல் பேப்பர்ல 40+ மார்க்ஸுக்கு கேட்ப அது பிளான் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அதே போல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் பகுதி 4 ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து பிராக்டிகலை பேஸ் பண்ணி தான் வரும். சோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிராக்டிகல்ஸ் அனைத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு அதனூடாக என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் செய்து தரப்படும். இது 20க்கு 18+ மார்க்ஸ்க்கான பகுதி. சரி, அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏக்கான தனி கைடன்ஸ் 30ல 23+ மார்க்ஸுக்கான பகுதியாக இருக்கும். எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு தனியான கிளாஸஸ் உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா தரப்படும். இது அனைத்துமே என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் 20 பாயிண்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஆக இருக்கும். சோ கீழே நம்பர் இருக்கு, தேவைன்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணி ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி வாட்ஸ்அப்பினோட அனுப்பி தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள போ. ஓகே, இப்ப பாருங்க, இன்னைக்கு பார்க்க போற பகுதி என்னன்னு சொன்னால் எக்ஸ்ரே. சரியா? எக்ஸ்ரே இந்த 4 விஷயங்களை நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போறோம். 1வது விஷயம் என்னன்னு சொன்னால் எக்ஸ்ரே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப எக்ஸ்ரே எப்படி உருவாக்குதா. 3வது விஷயம் என்னன்னு சொன்னால் எக்ஸ்ரே அந்த கதிரின் இயல்புகள் எப்படி. 4வது விஷயம் என்னன்னு சொன்னால் இதன் பயன்பாடுகள் என்ன. இந்த எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இன்றைக்குரிய கிளாஸ்ல ஷார்ட்டாக ஃபுல்லாக பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஃபர்ஸ்ட் இயராக இருக்கப்பட, அதாவது நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள வந்த சந்தர்ப்பத்துல கெமிஸ்ட்ரியில ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, கதோட்டு குழாய்னு சொல்லி. கதோட்டு குழாய் பரிசோதனைன்னு சொல்லி ஒரு பிராக்டிக்கல் வந்து படிச்சிருப்பீங்க. சரி, அதுல கோல்ட்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ அந்த கதோட்டு குழாய நான் ஃபர்ஸ்ட் வரையிறேன் பார்த்துக்கொள்ளும். சரி, சோ இவரை நம்ம மைனஸ் எடுப்போம், அப்ப கதோட்டு. இவரை நம்ம பிளஸ் எடுப்போம், அனோட்டு. சாரி, அனோட். சோ இப்படி இங்க இருந்து ஒரு வயர் ஒன்று போயிட்டு அப்ப இதுல மைனஸ் முனை, அடுத்த சைட்ல வந்து என்ன செய்யும் சொன்னால் பிளஸ் முனை வரும். சரியா? இவருக்கு இடையில என்ன செய்வோம் சொன்னால் ஒரு உயர் அழுத்த வேறுபாட்டை கொடுப்போம். சோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் கொண்டு வரும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாரு உங்களுக்கு தெரியும், ஒரு கதோட்டு குழாய் வந்து ஒரு வெற்றிட குழாயாக இருக்கு. இந்த ஏரியா ஓப்பன் பண்ணி இதுல உறிஞ்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுக்குள்ளால உள்ள வலி அவ்வளவு தேவை என்ன செய்வாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கான அமைப்பு தான் இது. சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு கதோட்டு குழாயை பொறுத்த மட்டும், கதோட்டு குழாய் பரிசோதனையை பொறுத்த மட்டும் உயர் அழுத்தத்துல, உயர் மின் அழுத்தத்துல, உயர் வோல்டேஜ்ல, தாழ் அமுக்கத்துல, குறைந்த பிரஷர்ல வந்து என்ன செய்யப்படும் சொன்னா இந்த பிராக்டிக்கல் நடத்தப்படும் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே,
இப்ப இத பத்தி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த கதோட்டு குழாய் எல்லாம் கதோட்டு குழாய் படிச்சிருப்பீங்க. கதோட்டு கதிர்ன்னு சொன்னா இலத்திரன்கள்னு படிச்சிருப்பீங்க. அது யாரு கண்டுபிடிச்சன்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. சோ இப்ப இந்த கதோட்டு இந்த கதையெல்லாம் முடிஞ்சு சரியா, இந்த கதோட்டு கண்டுபிடிக்கப்பட்டு இந்த விஷயம் எல்லாம் நடந்த பின்னால கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எப்படி சொன்னால் ஒரு 1895 மாதிரி உரோஞ்சன் சொல்லி ஒரு விஞ்ஞானி இருந்தார். சரியா, யாரு? உரோஞ்சன் சொல்லி ஒரு விஞ்ஞானி இருந்தார். அப்ப அந்த விஞ்ஞானி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவரு நாமளும் இந்த ரிசர்ச் செஞ்சு இதுக்கு மேலதிகமாக என்ன சார் இருக்கான்னு சொல்லி இங்க டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த ப்ராஜெக்ட் அவர் கையில எடுத்து செஞ்சுட்டு வந்தார். அவர் என்ன செஞ்சாரு, இந்த ப்ராஜெக்ட் அவர் கையில எடுத்து செஞ்சுட்டு வந்தார். செஞ்சுட்டு வர டைம்ல இந்த ப்ராஜெக்ட செய்ய போல என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கதோட்டு குழாயில வந்து கதோட்டு கதிர் கதோட்டுல இருந்து அனோட்டை நோக்கி போகும். கதோட்டு கதிர் என்று சொல்லுதாக்க இலத்திரங்கள் தெரியும். அப்ப இலத்திரங்கள் என்ன செய்யும் சொன்னால் கதோட்டுல இருந்து அனோட்டை நோக்கி பாயும். இது சந்தர்ப்பத்துல சில டைம்ல கலர்ஸ் தெரிய வரும். நீல நிறம், பச்சை நிறம், நீல பச்சை அப்படி அந்த கலர்ஸும் கூட என்ன செய்யும் சொன்னா தெரிய வரும். சரிதானே, தெரிய வரும். ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் பாதுகாப்புக்காக, சரியா, பாதுகாப்புக்காக என்ன செய்தாருன்னு சொன்னால் ஒளிப்படத்தால இந்த கதோட்டு குழாயை சுத்தி வைக்கார். ஒளிப்படத்தால கதோட்டு குழாயை சுத்தி வச்சிருக்கார். யாரே? இந்த உரோஞ்சன் விஞ்ஞானி இப்ப இந்த பிராக்டிகலை செய்தார். இப்ப இந்த ஒளிப்படத்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒளிப்படத்தால வந்து கதோட்டு கதிரும் லைட்டாக என்ன செய்யும் சொன்னா சிதை, சரியா, லைட்டாக டேமேஜ் பண்ணி. ஆனா இவர் சமயத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இவர் இந்த பிராக்டிகலை செஞ்சு பார்க்கப்பட இந்த கதோட்டு குழாய் வந்து நல்லாவே சிதை, சரியா, நல்லாவே சிதை. அப்ப இது வந்து கதோட்டு கதிரால இப்படி சிதையாது, இந்த அளவுக்கு சிதையாது. அப்ப இது என்ன சிதைதுன்னு சொல்லி பார்த்தா இந்த கதோட்டு கதிர் போய் இந்த எனோட்டுல பட்டு அங்க இருந்து தெரிச்சு இன்னும் ஒரு கதிரொட்டு வருது. சரிதானே, இன்னும் ஒரு கதிரொட்டு வருது. இந்த கதிர் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த ஒளிப்படத்தால சிதைக்குது. சரியா, சிதைக்குது. எப்படி சிதைக்குதுன்னு சொன்னால் இப்ப அந்த கதோட்டு கதிரை விட சக்தி கூடின ஒருத்தர் மாதிரி தான் சிதைக்காரு, நல்லாவே சிதைக்காரு. அப்ப இந்த வரக்கூடிய கதிர் கதோட்டு கதிர் இல்லை, அவரோட சக்தி கூடின ஒருத்தர். கதோட்டு கதிர்னா இலத்திரன்கள், ஆனா இவர் இலத்திரன் மாதிரியும் இல்லை. அப்படின்றதை இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா இந்த இடத்துல நோட் பண்ணுதார். நோட் பண்ணா இவருக்கு இப்ப புதுசான ஒரு விஷயம்ன்றத அவர் நோட் பண்றார். நோட் பண்ண பின்னால அப்படியே வச்சுட்டு பாருங்க. இப்ப நீங்க ஒரு மெட்ஸ்ல நார்மலான மெட்ஸ் இது 60 பாகை, இது 70 பாகைன்னு சொன்னால் இது என்ன பாகை? எக்ஸ் பாகை. எக்ஸை இனங்காண்க. எக்ஸ் என்ன? இதான கேள்வி. ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியாட்டி அதை இனங்காணுறதுக்கு எக்ஸை இனங்காண்கன்னு சொல்லும். அப்ப இது ஒரு தெரியாத விஷயம் ஒன்று இந்த இடத்துல வருது. அப்ப அவர் என்ன செய்தார்னா யோசிச்சு அந்த கதிருக்கே பேரை எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டாரு. எக்ஸ் கதிர். அப்ப அந்த கதிரின் பேர் என்ன? எக்ஸ் தான். எக்ஸ் கதிர்ன்றதுக்கு அது கதிர் தானே, கதிர்ன்றது கதிர், எல்லாருக்கும் கதிர். இது வந்து லேசர் கதிர் மாதிரி, லேசர் மாதிரி அந்த வந்த கதிர பேர் என்ன? எக்ஸ். ட்விட்டர் எக்ஸ்ன்னு மாத்தின மாதிரி இங்க எக்ஸ், அவ்வளவு. சரியா, எக்ஸ் மாத்தின மாதிரி இங்க எக்ஸ். சோ அப்படி என்ன செஞ்சாருன்னு சொன்னா அவர் வந்து பேரை வச்சுட்டாரு. சரியா, அப்ப எக்ஸ்ன்னு சொன்ன பேரை வச்சுட்டார். இப்ப இந்த எக்ஸ் கதிர்கள் எப்படி வருதுன்னு சொன்னால் கதோட்டு கதிர் போய் பட்டு படுகுத புள்ளில இருந்துதான் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த கதோட் கதிர் போய் படுகுத புள்ளில இருந்து, உலோகத்துல அடிக்கிற புள்ளில இருந்துதான் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த எக்ஸ் கதிர்கள் வந்து பிறப்பிக்கப்படுது. படுகுத புள்ளில இருந்துதான் இந்த எக்ஸ் கதிர்கள் வந்து பிறப்பிக்கப்படுது. இந்த கதோட்டு கதிரை விட இந்த எக்ஸ் கதிரின் லெம்டா சின்னவராக இருக்காரு, அதாவது அலைநீளம் சின்னவராக இருக்காரு. அலைநீளம் சின்னவர் என்று சொன்னால் மீடிரன் கூடினவராக இருக்காரு. அப்ப மீடிரன் கூட அதே போல சக்தியும் கூடினவராக இருக்காரு. அதாவது இந்த எக்ஸ் கதிரை வந்து கதோட்டு கதிரோடு ஒப்பிடக்கொள்ள அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னால் அலைநீளம் சின்னவராக, மீடிரன் கூடினவராக, சக்தியும் கூடினவராக இருக்காரு. அதனாலதான் அது என்ன செஞ்சாரு, எக்ஸ் கதோட்டு கதிரை விட கூடுதலாக ஒளிப்படத்தால நல்லாவே சிதைத்தார். சரி, அதை வச்சுதானே கண்டே பிடிச்சேன். சோ இவர் வேறொத்தர், வித்தியாசமான ஒருத்தர், இவருக்கு சக்தி கூட, இவர் வந்து இலத்திரங்கள் இல்ல, இவரு வேறொத்தர் அப்படின்றத கண்டுபிடிச்சார். சரியா, கண்டுபிடிச்சிட்டு போக்கல. அப்புறம் கொஞ்சம் காலம் போகுது. சரியா, அதுக்கு பின்னால கொஞ்சம் காலம் போகுது போகக்கூட ஒரு 1912 மாதிரி
இந்த எக்ஸ் கதிர் என்று சொல்லக்கூடியவரே யாருன்னு சொன்னா இவரும் ஒரு மின்காந்த அலைதான் என்று சொல்றதை கண்டுபிடித்தார். இவரும் ஒரு மின்காந்த அலைதான் என்று சொல்றதை கண்டுபிடித்தாங்க. சரியா? இப்ப இங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சரியா? இங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாரு, இப்ப ஒரு மேற்பரப்பு ஒன்று இருக்கு. நாம ஏற்கனவே படிச்ச விஷயம். ஒரு மேற்பரப்பு ஒன்று இருக்கிறவங்களே, இது வந்து நாம் எடுப்போம் ஒரு உலோக மேற்பரப்பு. உலோக மேற்பரப்பு ஒளிப்புலங்கூர் மேற்பரப்புன்னு எடுப்போம். உலோக மேற்பரப்பு அது ஒளிப்புலங்கூர் மேற்பரப்புன்னு சொன்னா ஒளிமின் விளைவு நடக்கக்கூடிய மேற்பரப்புன்னு எடுப்போம். அங்க என்ன நடக்கும்? ஒரு போட்டோன் ஒன்று வந்து பரப்பல அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கதிர், ஒரு காமா ட்ரேயோ அப்படி ஒரு கதிர் ஒன்று வந்து படுதுன்னு வைங்களேன், படக்கொலை அதுல ஒரு போட்டோன் ஒன்று படக்கல, அங்க உள்ள இலத்திரன்கள் என்ன செய்யும்னு சொன்னா வெளியேறும். இலத்திரன்கள் வெளியேறும். சரியா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த எக்ஸ் கதிரின் விஷயத்துல இலத்திரன் வந்து படக்கொல, இலத்திரன் வந்து படக்கொல, இங்க கதிர் படக்கொல, ஒரு கதிர் காமா ட்ரே, அந்த ட்ரே ஒன்று வந்து படக்கல், கதிர் ஒன்று வந்து படக்கொல, இலத்திரன் வெளியேறு. இந்த இடத்துல பாருங்க, இலத்திரன் வந்து படக்கொல, உலோக மேற்பரப்புல இலத்திரன் வந்து படக்கொல, யார் வெளியேறுது? கதிர் ஒன்று வெளியேறுது. என்ன கதிர் வெளியேறுது? எக்ஸ் கதிர் வெளியேறுது. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா அதை சொல்லுவோம் ஒளிமின் விளைவு. இதை நாம சொல்லுவோம் எக்ஸ் கதிரின். சோ அப்ப இந்த எக்ஸ் கதிரின் உருவாக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒளிமின் விளைவுக்கு எதிர்மாறானதாக இருக்குது. ஒளிமின் விளைவுல நடக்க விஷயத்தை தலைகீழாக மாத்தி விட்டா யாரு நடக்குது? எக்ஸ் கதிர் உருவாக்கம் நடக்குது. எக்ஸ் கதிரின் உருவாக்கம் நடக்குது. சரியா? இப்ப இந்த விஷயத்தை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா விலை கொள்ளும். சிம்பிளாக இந்த விஷயத்தை விலை கொள்ளும். சரியா? ஒளிமின் விளைவுக்கு தலைகீழான ஒரு விஷயம் நடந்துதான் இந்த எக்ஸ் கதிர் உருவாகுதுன்றதை நீங்க இந்த இடத்துல வெளியே. சரியா? ஓகே. இப்ப வாங்க, இதான் வந்து இந்த எக்ஸ் கதிர் கண்டுபிடிப்பு. இப்ப உரோஞ்சண்ட விஞ்ஞானி தற்செயலாக என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சாரு. தற்செயலாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது தோமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் தானே, அவரு மின் குமிழ கண்டுபிடிக்கணும் நோக்கத்துல போக்கல தற்செயலாக 999 விஷயத்தை கண்டுபிடிச்சு. சரியா? நம்முடைய இந்த தீப்பெட்டி கூட தற்செயலா உருவாஞ்சின 10 தீப்பெட்டி கூட தற்செயலாக தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஐஸ்கிரீம் தற்செயலாக தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்பல் தலையில வந்து தற்செயலா தான் நியூட்டன் இயக்க விதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரி, அதே போல தற்செயலாக தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு தற்செயலா கண்டுபிடிச்சேன், சும்மா எழுதி பாஸ் ஆயிட்டேன் அப்படி சொல்லுதாங்க தெரியா. ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டு இது தெரிஞ்சா சரி. இப்ப வாங்க எப்படி கண்டுபிடிச்சேன்னு சரிதானே. ஓகே, இப்ப வாங்க கண்டுபிடிச்சாட்டி இப்ப இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை இப்ப பின்னால நம்ம தேவைகளுக்கு உருவாக்கணும். நெருப்பட்டி தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டது. தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் விட்டு போடலையே. இப்பயும் அதை டிஃபரெண்டான அதை விட அப்ப கண்டுபிடிக்கப்பட்டதை விட பல டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி இப்பயும் உருவாக்குதாங்க தானே. சோ அப்படி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இப்ப உருவாக்கப்படுது யாரு? இந்த எக்ஸ் கதிர். ஏண்டா அவர் உபயோகங்கள் அவ்வளவுக்கு இருக்குது, அதனால உருவாக்கப்படுது. சோ எக்ஸ் கதிரை உருவாக்குறதுக்காக ஒரு டியூப் இருக்குது பாருங்க எப்படின்னு சொல்லி வரையுது. சரி, சரியா?
ஓகே. சோ இதான் வந்து எக்ஸ் கதிரை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டியூப். இதான் வந்து எக்ஸ் கதிரை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய டியூப். சரியா? இதான் வந்து என்ன, எக்ஸ் கதிரை உருவாக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டியூப். சரியா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு துணையான ஒரு களம் மாதிரி. சோ இந்த களத்துக்கு நாம ஒரு பேரை வச்சுப்போம், நம்மளோட விருப்பமான பேரா வந்து நான் ஒரு பின்னு வைக்கிறேன். பியோ எஸ்ஓ கியூஓ. சரியா? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வோல்டேஜ் இருக்கு. சரியா? இவர் வந்து உயர் அழுத்தத்தை வழங்கக்கூடிய களம். சரியா? உயர் அழுத்தத்தை வழங்கக்கூடிய களம். இவர் அழுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வோல்டேஜாக இருக்கும். சரியா? 50,000 வோல்டேஜாக இருக்கும். இவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டா கதோட் 2. சரியா? மைனஸ்ல இருக்குதானே, சோ கதோட் 2. இவரை வந்து ஒரு செப்பு குற்றியை பயன்படுத்தி ஆக்குவோம் வைங்களேன். செப்பு குற்றி ஒன்றை யூஸ் பண்ணி ஆக்கு. சரியா? இவர் வந்து கதோட். இப்ப இதற்கு இவர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா அனோட். சரி, இவரை வந்து நாம கிட்டத்தட்ட டங்ஸ்டனை வச்சு ஆக்குவோம். யாரே டங்ஸ்டன் தங்குதல். இவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டா அனோட். இவர் வந்து ஒரு செப்ப கொண்டு ஆக்கே. சரியா? செப்ப கொண்டு ஆக்கே. சரியா? அடுத்த கட்டமாக பாருங்க, இது வந்து இதால ஒயில், யாரு கூலான ஒயில் வந்து அனுப்பப்படும். இந்த சிஸ்டத்தை கூலாக்குறதுக்காக கூலான ஒயில் வந்து அனுப்பப்படும். சரியா? இது வந்து வெற்றிட குழாய். வெற்றிட குழாய் உள்ளால வெற்றிடம். உள்ளால வெற்றிடம். உள்ளால வெற்றிடம். சரியா? ஒவ்வொரு விஷயமா ஷார்ட்டா சொல்லிட்டு விஷயத்துக்கு வா. ஓகே, இப்ப உருவாக்கியாச்சு. இப்ப இங்க டிஸ்டர்ப் ஆகுத பகுதி அழிக்கேன். இப்ப இதை வச்சு ஒரு ஐடியா இங்க சொல்லு. இப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னால், இது கதோட்டு. கதோட்ல இருந்து என்ன செய்யும் சொன்னால் இலத்திரன்கள் போகும், அது எனோட்ல பட்டு வரும். அதைத்தான் நான் சொல்லப்படும். சரியா? அதற்கு சொல்லப்படும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால எக்ஸ் கதிருக்கான சரியான டெபினிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், சரியான டெபினிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், உயர் அழுத்த வேறுபாட்டுக்கு இடையில, உயர் அழுத்த வேறுபாட்டுக்கு இடையில ஆர்முடுகள் அடையும் இலத்திரன்கள், உயர் அழுத்த வேறுபாட்டுக்கு இடையில ஆர்முடுகள் அடையும் இலத்திரன்கள் ஒரு உலோக மேற்பரப்புல படுதத்தால தான் என்ன செய்யும், படுதத்தால வரக்கூடிய கதிர்தான் என்னன்னு சொன்னால் எக்ஸ் கதிர்கள். டெபினிஷன் இல்ல, நினைவு கொள்ளுங்க. உயர் அழுத்த வேறுபாட்டுக்கு கீழே ஆர்முடுகள் அடையும் இலத்திரன்கள் உலோக மேற்பரப்புல பட்டு தெரிவிக்க கொள்ளவார கதிர்தான் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த எக்ஸ் கதிர்கள். எக்ஸ் கதிர் அப்படித்தான் உருவாக்கப்படுது. அதுக்கான சிஸ்டம் தான் இது. இது இவ்வளவு பெருசா இருக்கணும் இல்ல, இப்படி ஒரு இந்த சைஸ்ல கூட இருக்கு. சரியா? இப்ப நீங்களோட பைஸ்கில்ல பாத்தீங்கன்னா பிளக் நோடு வரும், பிளக் நோடு வரும். அதால கூட பெரிய ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகுனியா, அது மாதிரி இது ஒரு சின்னது இதை வச்சு செய்த ஒரு டியூப் மாதிரி இருக்கு, கண்ணாடிலையும் இருக்கு. சரியா? இப்ப இங்கே நிபந்தனை தான் இங்கேயும் உயர் அழுத்தம் தாளமுக்கம். உயர் அழுத்தம் தாளமுக்கம். சரியா? இப்ப இலத்திரன் போய் மோதித்தானே என்ன வரணும், எக்ஸ் கதிர் வரணும். அப்ப இலத்திரன்களை கிரியேட் பண்ணதுக்கான அமைப்பு தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. சரியா? என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த 6 வோல்டேஜ் களம் வந்து இந்த 6 வோல்டேஜ் களத்தால ஒரு மின்னோட்டம் ஒன்று இந்த டங்ஸ்டனுக்கு குறுக்காக ஏற்படுத்தப்படும். இந்த மின்னோட்டத்தின் காரணமாக இந்த டங்ஸ்டன் என்ன செய்யும் சொன்னால் சூடாகும். டங்ஸ்டன் சொல்ல போல உங்களோட குண்டு பெல்பை கண்டிருப்பீங்க. சரி, உங்களோட குண்டு பெல்ப் இருக்குதானே, குண்டு பெல்ப் இருக்குதானே, குண்டு பெல்புக்குள்ளால வந்து என்ன செய்யும் சொன்னால் அந்த குமிழுக்குள்ளால இந்த டங்ஸ்டன் வயர் தான் இருக்கு. சரியா? இப்ப இந்த டங்ஸ்டன் கூடாக மின்னோட்டம் ஓடக்கல இந்த டங்ஸ்டன் வந்து என்ன செய்யும் சொன்னா வெப்பமாகக்கல அப்படியே ரெட் கலர்ல மாறும். நெருப்பு பத்து மாதிரி நெருப்பு கலர்ல மாறும். ஆனா இந்த குழாய்க்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டு உள்ள நியோன் அப்படியான சடத்துவ வாயுக்களை தான் நிறைச்சு வச்சிருப்பாங்க. சூடாகி நெருப்பு மாதிரி ஆகுமே தவிர அது பத்தி கருகி போகாது. ஏண்டா பத்துறதுக்கான ஆக்சிஜன் அங்க இல்ல. அவை சூடாததால வர வெளிச்சம் மட்டும் கிடைக்கும், ஆனா அது பத்தாது. அதனாலதான் சூட்ல அப்படியே இருக்குது. சரியா? குண்டு வெல்ப சுட்டு தொட்டு பாருங்க, நெருப்பு சூட்ல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நெருப்பு தானே, பத்தாதது காரணம் என்ன, ஆக்சிஜன் இல்ல. சோ அப்ப இங்க உள்ள டங்ஸ்டன் என்ன செய்யும் சொன்னா மிகையாக சூடாகும். சூடாக போல இந்த டங்ஸ்டன்ல உள்ள இலத்திரன்களுக்கு என்ன செய்யும் சொன்னா நிறைய சக்தி கிடைக்கும். சூடாகுது தானே, சூடாகுது பத்தது இல்ல, அதிக அளவான வெப்பம் வந்து இலத்திரன்களுக்கு கிடைக்க அந்த இலத்திரன்கள் என்ன செய்யும் சொன்னா அந்த சக்தியை பெற்ற இலத்திரன்கள் வெளியாகும். சக்தியை பெற்ற இலத்திரன்கள் வெளியாகும். சக்தியை பெற்ற இலத்திரன்கள் என்ன செய்யும், இந்த இடத்துல இருந்து வெளியாகும். இலத்திரன்கள் வெளியாகும். வெளியாகிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மறை அழுத்தம், இந்த இடத்துல நேர் அழுத்தம். சரியா?
இலத்திரன்கள் என்ன செய்யும் சொன்னா மறையில இருந்து நேர நோக்கி ஓடும். சரியா? உயர் அழுத்த வேறுபாடுன்றதால இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும் சொன்னா ஆறுமுடுகள் அடையும். இலத்திரன்கள் என்ன செய்யும் சொன்னா ஆறுமுடுகள் அடையும். மிகையான ஒரு வேகத்தோட ஆறுமுடுகள் அடையும். ஆறுமுடுகள் அடைஞ்ச இலத்திரன்கள் போயிட்டு யாருல மோதும்னு சொல்லி கேட்டா இந்த அனோட்ல மோதும். எனோட்ல மோதக்களை யாரு கிரியேட் ஆகுவார்னு சொல்லி கேட்டா எக்ஸ் கதிர்கள் கிரியேட் ஆகுவாங்க. சோ அனோட்ல மோத அங்க இருந்து என்ன செய்யும் சொன்னா எக்ஸ் கதிர்கள் இப்படி எல்லா திசையிலையும் வரும். எக்ஸ் கதிர்கள் எல்லா திசையிலையும் வரும். இவர் தான் எக்ஸ் கதிர். சரியா? எல்லா திசையிலையும் வருவாங்க. இப்ப இலத்திரனுக்கு ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குதானே, பெரிய சக்தி எடுத்துட்டு தான் இலத்திரன்கள் பாஞ்சு போறாங்க. அப்ப கொடுத்த எல்லா சக்தியும் எக்ஸ் கதிருக்கு கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. இலத்திரன்கள்ல சக்தி என்ன மிக குறைந்த அளவு, சொல்ல போன ஒரு 0.1% தான் என்ன செய்யும் சொன்னா எக்ஸ் கதிருக்கு கிடைக்கும். மிச்சமுள்ள 99.9% இந்த எனோட்ட வெப்பமாக்கும். எனோட் அப்ப எப்படி சூடாகும் யோசிங்க. எனோட் 10 அளவுக்கு சூடாகும். சரியா? எனோட் 10 அளவுக்கு சூடாகும். அப்ப அந்த சூட்டை நாம குறைக்கணும். இல்லாட்டி அந்த சூட்ல என்ன செய்யும் சொன்னா உருகிரும். இந்த மொலிப்டினம் எல்லாம் டங்ஸ்டன் மொலிப்டினம் எல்லாம் உருகுநிலை கூடின விஷயம். உருகுநிலை நல்லாவே கூட. அப்ப அது சூடாயினதுக்கு அது லேசில உருகாது. குண்டு வெல்புக்குள்ளேயும் சூடாயினதுக்கு உருகாது. ஆனா இந்த இப்ப சியூன்னு சொல்லக்கள் எல்லாம் உருகக்கூடிய சாமான் தானே. செப்ப உருக்கதை நீங்க பாத்திருப்பீங்களே. அப்ப மிச்சம் சூடாகினா உருகிரும். உருகாம இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கண்டா இந்த சைடால கூலான ஒயில் அனுப்பி வெளியில எடுப்பாங்க. சோ அப்ப என்ன செய்யும் அந்த சூடு இந்த ஒயிலுக்கு மாத்தப்படுவதால ஒரு லிமிட்ல அந்த செப்பின் வெப்பநிலை மெயின்டைன் பண்ணப்படுறதால அந்த வெப்பம் உருகாது. சரியா? அப்ப நமக்கு இப்ப தேவையான எக்ஸ் கதிரும் கிடைச்சிட்டு இந்த சிஸ்டத்துக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்ல, எந்த பிரச்சனையும் எனக்குள்ள ஆகல. சரியா? சிம்பிளாக இவ்வளவுதான் என்னன்னு சொன்னா இந்த எக்ஸ் கதிர் உருவாக்கப்படக்கூடிய விஷயம். சரியா? இப்ப இந்த எக்ஸ் கதிரை இப்படித்தான் உற்பத்தி செய்யலாங்கிறதுக்கான விஷயம். சரியா? எல்லாம் ஓகே. இதை ஏன் வெற்றிடமாக வைக்கணும், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லலைன்னு கேட்டா இப்ப பாருங்க, இங்க இலத்திரன்கள் தான் பாஞ்சோடுதாங்க. இப்ப இலத்திரன் எப்படி ஆறுமுடுகப்படும் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரி, நீங்க ஒரு உயர் அழுத்த வேறுபாடு இருக்கு. மின்புலம் சமன், அதாவது மின்புல செறிவு சமன் டெல்டா வி ஓவர் டி மைனஸ் வரும். நாங்க மைனஸ் போடலாம் தேவையான கூடிய. சரியா? ஆகவே உயர் அழுத்த வேறுபாடுன்னு சொன்னால் என்ன, உயர் மின்புல செறிவு விசை சமன் EQ. சோ உயர் மின்புல செறிவுன்னு சொன்னால் உயர் விசை ஒன்று இருக்கு. இந்த இலத்திரன்களுக்கு ஒரு திணிவு இருக்குன்னு சொன்னதால உயர் ஆறுமுடுகள் ஒன்று இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதே போட்டோனுக்கு கேட்டீங்கன்னா சொல்லல, ஏன்னா போட்டோன் திணிவில்லாதது, ஆனா இலத்திரன் திணிவு உள்ளது. சரியா? சரி. அப்ப இங்க ஆறுமுடுகப்படுது, இங்க இலத்திரன்கள் ஆறுமுடுகப்படுமான்னு கேட்டீங்கன்னா ஆறுமுடுகப்படுங்கிறதுக்கான ப்ரூஃபும் சொல்லிட்டு இப்ப இது ஆறுமுடுகி அவர ரூட்ல அவர பாட்டுல போகணும். சரியா? இதுக்குள்ளால நாம என்ன சரி நினைப்போமே, ஆக்சிஜன் நிறைச்சாதான் பத்திரும், டங்ஸ்டன் பத்திரும். அப்ப இந்த குண்டு பெருப்ப உள்ளது மாதிரி நியோனைத்தான் நீங்க நிறைச்சாலும் நியோனின் அணுக்கள் இதுல சுத்திட்டு தெரியும். வார இலத்திரன் போய் நியோண்ட அணுக்களோட மோதிச்சுன்னு சொன்னா ஒன்று இலத்திரன்கள்ல சக்தி குறையும். அப்படி இல்லைன்னா இலத்திரன்கள் தெரிச்சு வேற எங்க சரி போகும், நேரா போவாங்க. சோ அப்ப என்ன நடக்கும், இதெல்லாம் தடுத்து ஏற்கனவே அதுல சக்தியில 0.1% தான் எக்ஸ் கதிருக்கு போகுது. பாதிய நடுவுல முட்டி இல்லாமக்கினா யார் அங்க போய் சேரு என்ன. சோ அதுக்காக தான் என்ன செய்தாங்கன்னு சொன்னா வெற்றிடமாக்குதாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ரோட் பிளாக்கும் இல்ல, ஒரு பெரியரும் இல்ல, பொலிசாலையும் இல்ல, போகத்தான் இருக்கு. சோ அந்த சிஸ்டம் தான் இங்க இருக்கு. சரியா? சோ அது அதுக்கான விளக்கம். சோ எல்லாத்துக்கான விளக்கத்தையும் தன்டன் இன்னும் சில விளக்கங்களும் தாரு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூடாக்கணும் தானே. சூடாக்கினா அதிகளவான சக்தி கிடைக்கும், அதிகளவான இலத்திரன்கள் விடுவிக்கப்படும். அப்ப நல்லா சூடாகணுன்றதுக்காக உருகுநிலை கூடினவங்களை யூஸ் பண்ணுவோம். யாரு மாதிரியாக்கள், மெங்கடன், அடுத்தது மொலிப்டினம், டங்ஸ்டன் மொலிப்டினம் போனவங்களை யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ அந்த விஷயத்தை விளங்கி வச்சு கொள்ளுது. அடுத்தது சரியா? இங்க உருவாகக்கூடிய போட்டோன்கள் அளவு, அதாவது இங்க எவ்வளவு எக்ஸ் கதிர்கள் உருவாகுது
சோ இப்ப இதை எக்ஸ் கதிரை உருவாக்குறதுக்கான சிஸ்டம் தானே. ஒரு தேயிலை ஃபேக்டரி வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தேயிலை உற்பத்தி செய்வீங்கன்னு மாதிரி இந்த ஃபேக்டரியில எவ்வளவு எக்ஸ் கதிர்களை உருவாக்குதுன்ற விஷயம் யாருல தங்கி இருக்குன்னு சொல்லி கேட்டா இங்க விடுவிக்கப்படுது இலத்திரன்கள் அளவு தான் தங்கி இருக்கு. ஏன்னு சொன்னா அப்ப வந்து பாருங்க, ஒரு போட்டோன் வந்து மோதி ஒரு இலத்திரனை எடுத்துட்டு போகுதுன்னு வைங்களேன், ஒளிமின் விளைவுல பார்ப்போம். அதே மாதிரி இங்க இலத்திரன் மோதுத புள்ளில இருந்துதான் எக்ஸ் கதிர் உருவாகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே எந்த அளவு இலத்திரன்கள் வந்து மோதுதோ அந்த அளவு என்ன செய்யும், எக்ஸ் கதிர்களும் உருவாகும். ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு இலத்திரன்கள் கூடுதலாக வெளியிடப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன செய்யும்னு சொன்னா எக்ஸ் கதிர்களும் காணப்படும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இலத்திரன்கள் வெளியிடப்படுது என்ற விஷயம் இந்த அழுத்தத்துல தங்கி இருக்கும். அதாவது இங்க உள்ள பீல தான் தங்கி இருக்கும். ஆக இங்க எக்ஸ் கதிர்கள்ல காலில் யார தங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இங்க உள்ள பி என்ற அழுத்தத்துல தான் தங்கி இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ் கதிருக்கு ஒரு மீடிரன் இருக்கும். இந்த எக்ஸ் கதிருக்கு ஒரு மீடிரன் இருக்கு. இந்த மீடிரன் யாருல தங்கும்னு சொல்லி கேட்டா இந்த வீல தங்கி இருக்கும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும், சக்தி சமன் Q into V, அதாவது அழுத்த வேறுபாடு தர ஏற்றம், அழுத்தம் தர ஏற்றம். சரியா? அடுத்தது E சமன் HF ல போட்டீங்கன்னா இது சமன் HF னு போடு. சக்தி சமன் BQ, இது சமன் HF. இங்க உள்ள இலத்திரண்ட ஏற்றமும் மாறாது, பிளாங்கின் மாறிலியும் மாறாது. சரியா? மாறாது. சோ அதனால பாத்தீங்கன்னு சொன்னால் V நேர்வித சமன் F ஆக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸ் கதிரின் மீடுரென் வந்து விளைச்சா சக்தி சமன் BQ னு போடலாம் தானே. அழுத்தம் தர ஏற்றம் தான் சக்தி. சரியா? அழுத்தம் தர ஏற்றம் தான் சக்தி. சரியா? அழுத்தம் தர ஏற்றம் தான் வந்து சக்தி. BQ சக்தி சமன் BQ. சரியா? BQ. அப்ப சக்தி சமன் HF. சோ இல்ல Q ம் H ம் மாறலைன்னு சொன்னா V நேர்வு சமன் F. ஆகவே இந்த அழுத்தத்துல தான் இந்த எக்ஸ் கதிரின் மீடுரென் தங்கி இருக்கு. அழுத்தம் கூடினா எக்ஸ் கதிரின் மீடுரென் கூடும். சோ எக்ஸ் கதிரின் மீடுரென் கூடினேன்னு சொன்னால் அவர் என்ன கூடும், எக்ஸ் கதிரின் மீடுரென் கூடினேன்னு சொன்னால் அவர் அலைநீளம் குறையும், சக்தி கூடும். ஆகவே இப்படி மீடுரென் கூடின எக்ஸ் கதிர்களை, அதாவது சக்தி கூடின எக்ஸ் கதிர்களை 1x கதிர்கள்னு சொல்லுவோம். வன்காரம் வண்ணமிலம் மாதிரி 1x கதிர்னு சொல்லுவோம். அதே போல மீடுரென் குறைஞ்ச எக்ஸ் கதிர்களை, அலைநீளம் கூடின எக்ஸ் கதிர்களை, சக்தி குறைஞ்ச எக்ஸ் கதிர்களை சொல்லுவோம் மென் எக்ஸ் கதிர்கள். மென்னமிலம் மென்காரம் மாதிரி மென் எக்ஸ் கதிர்கள் சொல்லுவோம். சரியா? நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நான் பாயிண்ட்ஸ் ஆக சொல்லிட்டு போறேன். சரியா? ஓகே, இவ்வளவு என்னன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் கதிரின் உருவாக்கத்துக்கு கீழே வர விஷயம். இப்ப எக்ஸ் கதிரை நியூவா எப்படி உருவாக்கணுமோ உருவாக்கிட்டோம். சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு எக்ஸ் கதிரின் இயல்புகளையும் பயன்பாடுகளையும் சொல்லுதானே. இயல்பு பயன்பாடு சின்ன விஷயங்கள். ஒரு எக்ஸ் கதிரின் இயல்பு எடுத்தா நான் சொன்னேன் 1912 போல ஒரு எக்ஸ் கதிரும் ஒரு மின்காந்த அலையும் முடிவெடுத்துட்டாங்க. ஆகவே ஒரு மின்காந்த அலைக்கு இருக்கக்கூடிய பொதுவான இயல்புகள் அனைத்துமே ஒரு எக்ஸ் கதிருக்கும் இருக்கும். சரியா? அதே போல இந்த எக்ஸ் கதிர் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த வெற்றிடத்துல வந்து 3 × 10⁸ ஒளி போற மாதிரி 3 × 10⁸ (-1) வேகத்தோட போகும். சரியா? அதே போல இந்த எக்ஸ் கதிரும் வந்து நேர்கோட்டுல பயணிக்கும். இந்த எக்ஸ் கதிர் வந்து காந்தத்தையோ மின்புலத்தையோ காந்தப்புலத்தையோ வச்சு திருப்ப இயல. ஏன்டா இப்ப இந்த எக்ஸ் கதிருக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இல்லைன்னு சொன்னதால அவர் மின்புலத்திலேயோ காந்தப்புலத்தையோ பயன்படுத்தி அவரோட பாதையை மாற்ற இயலும். ஆனா ஒரு பளிங்கு சாளகத்துக்கு கூடாக ஒரு எக்ஸ் கதிர் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ் கதிர் என்ன செய்யும்னு சொன்னா கோணல் அடையும். இதையும் நீங்க கெமிஸ்ட்ரியில உதாரணம் பார்த்திருப்பீங்க. சோ எக்ஸ் கதிர் அனுப்பினீங்கன்னு சொன்னா அந்த எக்ஸ் கதிர் என்ன செய்யும்னு சொன்னால் கோணல் அடையும். சரியா? கோணல் அடையும். நிறைய சொல்லிருக்கீங்க. மின்காந்த அலைகள்ல இயல்புகளை காட்டும், வெற்றிடத்துல 3 × 10⁸ போகும், நேர்கோட்டுல பயணிக்கும், காந்த மின்புலங்கள்ல பாதையில மாற்றம் வராது, ஏன்னு சொன்னா அதுல ஏற்றம் இல்ல. அதே போல வேற என்ன சொன்னேன்,
எக்ஸ் கதிர்கள் இயல்புகள் வேற என்ன சொன்னேன்? பளிங்கு சாளகத்துக்கூடாக அனுப்பக்களை கோணல் அடையும். வில்லைகளை கொண்டு என்ன செய்ய இயலான்னு சொன்னா முறிவடைய செய்ய இயலாது. ஒளிப்படத்தால சிதைவடைய செய்யும். சரியா? ஒளிப்படத்தால சிதைவடைய செய்யும். வாயுக்களின் ஊடாக அனுப்பப்பட்டுச்சுன்னா அந்த வாயுக்களை அயனாக்கம் அடைய செய்யும். வாயுக்களை வந்து அயனாக மாற்றும், அயனாக்கம் அடைய செய்யும். அடுத்தது சில மூலகங்கள்ல மீள எக்ஸ் கதிர் பட்டுச்சுன்னு சொன்னா புலரொளிர்வை ஏற்படுத்தும். புலரொளிர்வுன்னு சொன்னா ஒரு ஒளிர்வை வெளிச்சத்தை ஏற்படுத்தும். சரியா? அதே போல நாம கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த எக்ஸ் கதிர், இலத்திரன் வந்து படக்குள்ள வழியாச்சு இந்த எக்ஸ் கதிர். இந்த எக்ஸ் கதிர் போயிட்டு ஒரு ஒளிப்புலம்பூர் மேற்பரப்புல பட்டுச்சுன்னு சொன்னா இங்க எக்ஸ் கதிர் அனுப்பினோம்னு சொன்னா இலத்திரன்கள் வெளியாகும். ஏன்னா எக்ஸ் கதிர் ஒரு சக்தி கூடின கதிர். அவை காமா கதிர், எக்ஸ் கதிர் போன்ற சக்தி கூடின கதிர்கள் ஒளிப்புலம்பூர் மேற்பரப்புல படக்குள்ள ஒளிமின் விளைவு ஏற்படுத்தும். எக்ஸ் கதிரின் உருவாக்கம் ஒளிமின் விளைவுக்கு எதிர்மாறானதாக இருக்கட்டும். ஆனா இந்த எக்ஸ் கதிரை நாம் அடிச்சா கூட எக்ஸ் கதிர்ப்பு ஒரு ஒளிப்புலம்பூர் மேற்பரப்புல படுது, சோடிய மேற்பரப்புல பொட்டாசியத்தின் மேற்பரப்புல படுதுன்னு சொன்னா அதுல இருந்து என்ன உருவாகும்? ஒளிமின் விளைவு உருவாகும். அந்த எக்ஸ் கதிர்ப்பு பட்டாலும் இந்த எக்ஸ் கதிர் என்ன செய்யும்? திருப்பி இலத்திரனை வெளியேற்றும். சோ இதெல்லாம் நினைவு வச்சுக்கொள்ளும். அடுத்தது இந்த எக்ஸ் கதிர்கள் வந்து ஒரு திண்மத்தை ஊடுருவுதுன்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல தங்கிருக்கு. ஒன்று வந்து என்னன்னு சொல்லி கேட்டா மீடிரன்ல தங்கிருக்கும். யார மீடிரன்ல? அந்த எக்ஸ் கதிரின் மீடிரன்ல தங்கிருக்கும். எக்ஸ் கதிரின் மீடிரன் யாருல தங்கி இருக்கும்? அது ஏற்கனவே சொன்னேன், இந்த அழுத்தத்துல தங்கிருக்கும். எப்படி சொல்ல வாரேன்னு சொன்னா ஒரு ஒரு ஈயக்கூற்று இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஈயக்கூற்று இருக்குது. சரியா? அதுல ஒரு மென் எக்ஸ் கதிர் அனுப்பினோம்னு சொன்னா சம்டைம் அது என்ன செய்யாதுன்னா ஊடுருவாது. ஆனா ஒரு 1 எக்ஸ் கதிர் அனுப்பக்கள் அது ஊடுருவி போகும். ஆகவே மீடிரன்ல என்ன செய்யும்? தங்கிருக்கும். 1 எக்ஸ் கதிர் என்ன, மென் எக்ஸ் கதிர் என்னன்னு முன்னால சொல்லிட்டு. சரி. அதே போல ரெண்டாவது ஒரு திண்மத்தை ஊடுருவத்தை பத்தி தானே பார்க்கும். அந்த திண்மத்தின் அடர்த்தியில தங்கிருக்கும். திண்மத்தின் அடர்த்தி. சரியா? அதாவது ஒரு சின்ன ஒரு மரக்குற்றி ஒன்று வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும்னு சொன்னா எக்ஸ் கதிர் அந்த மரக்குற்றிய ஊடுருவி போகும். அதே சைஸ்ல ஒரு அலுமினிய குற்றிய வச்சீங்கன்னா ஊடுருவாது. ஏன்னா மரத்தை விட அலுமினியத்துக்கு அடர்த்தி கூட. சரியா? நம்முடைய சதை கூடாக என்ன செய்யும்னா எக்ஸ் கதிர் ஊடுருவி போகும். ஆனா நம்முடைய எண்பு கூடாக எக்ஸ் கதிர் ஊடுருவி போகாது. அதனாலதான் எக்ஸ்ரே போட்டோல சதை விளங்காது. ஆனா அந்த ஊடுருவி இல்லாத எண்பு என்ன செய்யும் சொன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி விளங்கும். சரியா? ஆகவே அதுல தங்கி இருக்கு. சோ அதன் இயல்புகள் அவ்வளவு தேனா சொல்லிட்டு. சரியா? பயன்பாடுகளுக்கு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண தேவை. கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணி பாருங்க. அடுத்தது நீங்க சொல்லுங்க இதை ஸ்பீட் கூடன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு செய்யும். சரியா? இது கொஞ்சம் சிச்சுவேஷன் சிக்கல், பட் உங்களுக்காக செஞ்சு தரணுன்றதுக்காக தான் செய்தேன். இதை உங்களுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுது, நினைவு வச்சுக்கொள்ளுங்க. 6ஆம் மாசம் 14ஆம் தேதி ரெக்கார்ட் பண்றேன். சரியா? இப்ப பாருங்க பயன்பாடுகள் சொல்லப்போல எக்ஸ்ரே பதிவு, ஒளிப்பட பதிவு. எக்ஸ்ரே எடுக்குது. எக்ஸ்ரே எப்படி எடுக்கணும்னா நான் ஆரம்பத்துல சொன்னது போல எக்ஸ் கதிர்கள் வந்து சதைய ஊடுருவும். ஆனா எண்ப ஊடுருவாதுன்னு சொன்னதால எண்பை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு ஒரு போட்டோவாக எடுத்து தரும். இதனால என்ன செய்யும்னா எண்புல உள்ள முறிவுகளை காண இயலும். சரியா? அடுத்தது இந்த 1 எக்ஸ் கதிர்கள் இருக்குதானே, 1 எக்ஸ் கதிர்கள்ல சக்தி உயர்வு. இந்த 1 எக்ஸ் கதிர்களை புற்றுநோய் களங்கள்ல அடிச்சு அந்த புற்றுநோய் களங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சாவடிக்கு. புற்றுநோய் களங்கள் அடிச்சு அந்த புற்றுநோய் களங்களை சாவடிக்கு. அதுக்கு மேலதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க. வாகனங்களை ஸ்கேன் பண்ணது சீன் ஒன்று இருக்குது. சரியா? அதாவது வாகனங்கள்ல பார்ட்ஸ் சரியாக பொருத்தப்பட்டிருக்குதா, பிளேன்ல பார்ட்ஸ் வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்குதா, அந்தந்த நெட் அந்தந்த இடத்துல சரியாக பிக்ஸ் ஆயிருக்கான்னு வாகனங்களை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கும் உதவும். சரியா? அடுத்தது இந்த சில கற்கைகள்ல அணுக்கள் பத்தின சாளகங்கள் பத்தின அப்படி கற்கைகள்ல வந்து அதை டீடைல்டாக பார்க்கறதுக்கும் இந்த எக்ஸ் கதிர்கள் உருவாகும். அடுத்தது செக்கிங் பண்ண, அதாவது கடத்தல் தொழில்கள்ல, அடுத்தது வெளிநாட்டு பயணங்கள்ல, அடுத்தது ஹை செக்யூரான ஏரியாக்கள்ல, அப்படியான ஆர்ம் ஃபோர்ஸ் உள்ள ஏரியாக்கள்ல உள்நுழைகளை செக்கிங் பண்ணது இடங்கள்லையும் நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துவாங்க சொல்லிட்டு.
சரியா? இவ்வளவுதான் உங்களோட எக்ஸ் கதிர். இதை வச்சு உங்களுக்கு என்ன வந்தாலும் செய்ய. சரியா? என்ன சில டவுட் இருந்தா உங்களுக்கு கேட்கும். சரியா? இப்ப இதுக்கு மேலதிகமாக இப்ப பாருங்க இலத்திரன்கள் சக்தியில 0.1 தான் எக்ஸ் கதிராக மாற்றப்படுது. மின்ன மிச்சம் 99 சக்தியும் யாருக்கு போகும்னா இந்த எனோட்டுக்கு தான் போகும். என்ன அப்ப என்ன செய்யணும்? இப்ப இயக்க சக்தி இயங்கிட்டு வந்த இலத்திரன்கள்ல இயக்க சக்தி இல்லாம போயிட்டு என்ன சக்தியாக மாறிட்டு அது NO2 கொடுக்கப்பட்டு. அப்ப ஒன்று என்ன செய்யணும்? NO2 அதை இயக்க சக்தி ஆகிட்டு NO2 ஓடும். NO2 ஓடாது. இல்லாட்டி அதை அழுத்த சக்தியாக அனுப்பிட்டு NO2 மேல போகணும். இல்லாட்டி அதை சுழற்சி சக்தியாக மாத்திட்டு NO2 சுத்தம். இல்லாட்டி அதை மின் சக்தியாக மாத்திட்டு NO2 என்ன செய்யணும்? மின்ன சேமிக்கணும். இல்லாட்டி மின்ன வழங்கணும். என்னையாச்சும் ஒரு சக்தியாக மாற்றணும் தானே அந்த சக்தியை. சோ அது என்ன சக்தியாக மாற்றுதுன்னா வெப்ப சக்தியாக மாற்றுது. அதனாலதான் அது என்ன செய்யுது? சூடாகுது. சரியா? ஆகவே சக்தி காப்பு தத்துவத்தின் படி எந்த ஒரு சக்தியும் இழக்கப்படுதே இல்லை. நீங்க ஒரு போல் அடிக்கீங்க சுவத்துல, சரியா? போல் அடிக்கீங்க சுவத்துல, போல் கீழே விழுதுண்டா நீங்க பார்த்திருப்பீங்க இயங்கிட்டு இருக்குது. ஆக உங்களுக்கு நல்லா தெரியும் இயக்க சக்தி. ஆனா பட்ட பின்னால அந்த சக்தியை காணலன்னு யோசிப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சக்தி இல்லாம போகாது. பல வடிவங்கள்ல மாற்றப்பட்டு ஒன்று சவுண்டாக மாறும். போல் அடிக்கல சத்தம் கொண்டு வரும். சரியா? போல் திரும்பி வரும். ஐனுக்கு கொஞ்சம் சக்தி. சரியா? ஒரு வெப்பம் ஒன்று கிரியேட் ஆகும். ஐனுக்கு கொஞ்சம் சக்தி. சுவர்ல ஒரு சக்தி சேமிக்கப்படும், ஒரு அழுத்த சக்தி. சோ இங்க நடக்கிற சக்தி எல்லாம் மிச்ச சக்தியில மெயினாக வெப்பமாக மாற்றப்படுது. அவ்வளவு இல்லாட்டியும் பெரும்பாலும் வெப்பமாக மாற்றப்படுது. ஆகவே அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபுல் ஹீட் ஆகுது. அதை கூல் பண்ணத்தான் ஒயில் அனுப்பு. சரியா? ஃபுல் டீடைல்டாக சொல்லி. சரியா? கதிர்பட்டு இலத்திரன் போனா ஒளி மின் விளைவு. இலத்திரன் பட்டு கதிர் போனா எக்ஸ் கதிர் என்று உருவாக்கும். உருவாக்கின எக்ஸ் கதிர் போய் பட்டு திருப்பி இலத்திரன் போனாலும் ஒளி மின் விளைவு தான். திருப்பி சொல்லிட்டு. சரியா? பல விஷயங்களை டீடைல்டாக பேசியிருக்கோம். ஷார்ட் டைம்ல பேசியிருக்கோம். சோ இதான் விஷயம். சரியா? இதான் விஷயம். பல விஷயங்களை டீடைல்டாக பேசியிருக்கோம். அதே போல ஷார்ட் டைம்ல பேசியிருக்கோம். சரியா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல மெயினாக உங்களுக்கு ஜூமினோடாக லைவ் கிளாஸ் தந்து தாரத்துக்கு நான் மேக்ஸிமம் பிளான் பண்ணுறேன். சோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்டை பத்தி உங்களுக்கு தேவையானவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணி கொடுங்க. அட்மிஷன் நம்பர் இருக்குது. ஃபைனல் ப்ராஜெக்ட் டைப் பண்ணி அனுப்பிங்கன்னு சொன்னா சரி. என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸினூடாகவோ அப்படி இல்லைன்னு சொன்னா தனிப்பட்ட முறையிலையோ கேட்டு தெரிஞ்சு கொடுங்க. சோ இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக முடிக்கும்னு சொன்னதால நான் குயிக்காக முடிக்கிறேன். சோ இந்த ஏரியால கேள்விகளை நான் உங்களுக்கு எடுத்து போட்டு விடுதேன். மெயினான ஏரியா செய்யப்போல மெயினாக ஒவ்வொரு சாப்டராக செய்யப்போல நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஃபுல்லா கேள்விகள் போடுவேன். அடுத்தபடி லைவ் கிளாஸ்ல மெயினாக பேப்பர்ஸ் தான் போகும். சோ அடுத்த கிளாஸ்ல சரியா?